ஹலோ ஹலோ என்னதாங்க கூப்பிடுறாங்க பாருங்கம்மா. உன்னதாமா யாரு? நல்லா இருக்கியா? யாரு நீங்க? ஏமா எங்களுக்கு ஞாபகம் இல்ல? ஏமா எங்க ஊருக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து Hey guys, वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए वापस बिल्कुल इस न्यू पार्ट के साथ 7 ओम रिव्यू के। और यार ये मूवी बहुत ही कमाल की चल रही है। अभी अरविंद और सुधा की स्टोरी थोड़ी स्टार्ट हुई है, बाकी देखते हैं किस पार्ट में क्या होने वाला है। और जो अरविंद है वो बहुत ज़्यादा क्रेजी आदमी है जो कि सर्कल में काम करता है। तो जल्दी से इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। எட்ரா ஃபோன் எட்ரா. ஏண்டா இப்படிதான் நம்மளுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். போனுக்காக அலையிறோம்னு அர்த்தம். இட்ஸ் ரிங்கிங். अभी वो लोकेशन सर्च करेंगे। எடுப்பமா மாட்டமான்னு தவிச்சிட்டு இருப்பா. டவர் போயிருக்கும்டா. ஹலோ ஹலோ, என் பேரு சுபா. யா வச்சிருக்கிற போன் என்னோடது. காலையில எம்ஜிஎம் மிஸ் பண்ணிட்டேன். அச்சச்சோ. ப்ளீஸ், அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் இருக்கு. டோன்ட் வரி, என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். இல்ல எங்கன்னு சொல்லுங்க, நானே கொண்டு வந்து தரேன். டுமாரோ மார்னிங் 10 o'clock. மார்னிங் 10 o'clock. ஆப்பா ஸ்கைவாக். ஓகே. Thank you so much. So kind of you. இருடுங்க, என்கிட்ட கிடைச்சது சோ கைண்ட் ஆஃப் யூ ஆச்சு. வேற யார்கிட்ட கிடைச்சிருந்தா அவ்வளவுதானே. இப்படியா போன கேர்லெஸ்ஸா வச்சுக்கிறது? இல்ல சார், எப்பவுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். திடீர்னு ஒரு சர்க்கஸ் நாங்க எடுத்த 3 போட்டோஸ்லயும் அவன் பின்னாடி நிக்கறான். ஃபாலோ பண்றானா இல்ல தற்செயலா நடந்ததானே தெரியல. அதே கன்ஃபியூஷன்ல நாளைக்கு மீட் பண்ணி நான் போன் தரேன். அப்போ ரிலாக்ஸா பேசிக்கலாம். இப்போ என் நம்பர் அனுப்புறேன், என் பேரை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஐ அம் மிஸ்டர் அரவிந்த். ஓகே மிஸ்டர் அரவிந்த், இது என்னோட ஃப்ரெண்டோட போன். இந்த நம்பர்ல இருந்து போன் பண்றேன். ஓகே ஓகே. सर्कस वाला கலக்கிடா. பிளான் பண்ண மாதிரி இந்த போனே ஒரு லவ் சேர்த்து வைக்க போகுது. கேச்சிங் பிராக்டிஸ் பண்ணுடா. ஹலோ. நான் சுபா பேசுறேன். இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். என் போன் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? கொண்டு வந்திருக்கேன். அங்க ஒரு மிக்கி மவுஸ் தெரியுதே, பாத்தீங்களா? ஆமா. அதுகிட்ட போய் உங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. ஏன்? போன் வேணா சொல்லுங்க. ஓகே. यार ये क्या बंदा है यार। என்னோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ஹலோ, என்ன பாதி தான் இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபிளாஷ் ஷாப் தெரியுதா? ஆமா. அங்க போய் உங்க நேமோட செகண்ட் லெட்டர் சொல்லுங்க. ये क्या कर रहा है यार। எக்ஸ்கியூஸ் மீ. Yes, என்னோட செகண்ட் லெட்டர் क्या யூ. नॉनसेंस है। this is for you. And this too. எதிரில KFC தெரியுதா? How cute ऐसे यार। அந்த லாஸ்ட் டேபிளுக்கு முன்னாடி ஒருத்தன் பிரவுன் டி-ஷர்ட் போட்டு போன்ல பேசிட்டு இருக்கானே. ஆமா. அவன் யார்கிட்ட பேசிட்டு தெரியுதா? எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கான். நீங்க தானே என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஹாய். சாரி, போன்ல நீங்க தானே தெரியாம. சாச்சா, அதெல்லாம் என்ன, பரவாயில்ல, உட்காருங்க ப்ளீஸ். நைஸ் ட்ரெஸ். ரெண்டாவது வச்சு ப்ரெஸ் பண்ணுமா? இதுல 3 போட்டோஸ்லயும் நீங்க இருந்தீங்க, அதனால கொஞ்சம் டவுட்டா இருந்தது. சாச்சா, ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே. யூ ஹேவ் டு பி. சோ எனிவே ஐ அம் சுபா ஸ்ரீனிவாசன். பாருங்க, போன் ஆன் பண்ண உடனே யாரோ கால் यार பண்றாங்க. कितना चंट है। லிசன், நான் ஒரு ஃப்ரெண்டோட வெளியில இருக்கேன். ஒரு 45 மினிட்ஸ்ல போன் பண்ணட்டா? ஆமா. இன்னைக்கு வெட்னஸ்டேயா? ஓ
டைம்? ஓ ஓகே ஓகே, இப்பவே கிளம்பிட்டேன். அரவிந்த், இல்ல ஒண்ணு இல்ல அரவிந்த், ஐ ஹேவ் டு கோ. ஐம் சோ சாரி, இட்ஸ் ரியலி அர்ஜென்ட். ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட், பட் thank you. சொல்லு. I know it's my mistake, but you should have reminded me. गेम उल्टी पड़ गई इस पर तो। मतलब मैं उसका चॉकलेट और फ्लावर भी भूल गई। ஹலோ ஹலோ, நான் சுபா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? என்ன யானை மேல சூப்பரா போயிட்டு இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பக்கத்துல ஒரு bridge இருக்கு, தெரியுதா? ஆமாங்க. அங்க தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, தெரியுதா? ஆமாங்க, தெரியுதுங்க. அங்க ஒரு பொண்ணு black dress ரெட் துப்பட்டா போட்டு போன்ல பேசிட்டு இருக்கா, தெரியுதா? ஆமாங்க, தெரியுதுங்க. அவ போன்ல யார்கிட்ட பேசுறான்னு தெரியுமா? ஏங்கிட்டீங்க, அது நீங்கங்க. நில்லு நில்லு நில்லு. ஹாய் यार என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, அன்னைக்கு உங்க கூட சரியா பேச முடியல. அதெல்லாம் பரவாயில்லைங்க, இன்னைக்கு பேசலாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வாங்க, நான் டிராப் பண்றேன். வாங்க. யானை மேலயா? ஐயோ வேண்டாம், பயமா இருக்கு. यार யானை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அப்புறம் என்ன, வாங்க. சும்மா வாங்க, ஏறுங்க. எல்லாரும் பாப்பாங்க, ஒரு மாதிரியா அதெல்லாம் இருக்கும். பாக்காதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. சும்மா வாங்க, ஏறுங்க. கால வைங்க. அப்படியே கை கொடுங்க. அப்படியே மேலதான். அவ்வளவுதான், வந்தாச்சு. எப்படி? அவ்வளவுதாங்க. ஓகேயா? ஐயோ குத்துது. அட, அதுக்காக நான் யானை மேல டைல்ஸ் ஆக போட முடியும்? யானை முடிங்க அது. ஓகே, எங்க போயிட்டு இருக்கீங்க? அது லட்சுமிக்கு உடம்பு சரியில்ல, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். என்ன அவங்க பின்னாடி வராங்களா? லட்சுமிங்கிறது யானைங்க, யானைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். क्यूट लग रहा है। ஐயோ, நாம பேஷண்ட் மேலயா போயிட்டு இருக்கோம். அதுக்காக யானையை தூக்கிட்டாங்க போக முடியும்? Day 62 என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களா வராங்கப்பா சர்க்கஸ் பாக்குறதுக்கு. ஊரா? மெட்ராஸ் தானே சொந்த ஊரு. ஏய், காஞ்சிபுரம்பா. காஞ்சிபுரத்துல சொந்தக்காரங்களா வராங்க. ஒரு 20 டிக்கெட் முன்னாடி ரோலே போட்டு வச்சிரேனா? ஓகேப்பா. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்தாங்களாடா? ஏய் சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கேன். பாட்டு பாடிட்டு வந்தீங்க? ஆமாப்பா. நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் காட்ல என்ன போட்டுருக்கீங்க? இன்னும் போடலப்பா, சும்மா தான் போட்டுருக்கேன். அப்ப வாங்க சர்க்கஸ்ல எங்க சேர்ந்துங்க. நான் வரல, நம்ம வீடே ஒரு குட்டி சர்க்கஸ் தானே, பூராத்தையும் கூட்டி போ. எங்க சித்தி எல்லாம் இப்படி உடம்பு போட்டுருக்கு பாருங்க, கையெல்லாம் வீங்கி கிடக்கு. போயா நீ வேற. ஏய் கௌரி, எப்படி இருக்கமா? நல்லா படிக்கிறியா? எத்தனாவது? 10. எப்பேற்பட்ட பரம்பரை நம்ம பரம்பரை. இப்படி அது என்ன பாட்டி, நல்லா தானே இருக்கேன். ஏய், என்னடா பாக்குற? உள்ள போலாமா? வீட்ல பணியாரம் சுட்டுட்டு வந்தோம். வீட்ல செஞ்சதா? ஆஹா, பெல் அடிச்சாங்க. மேக்கப் போடணும். ஏய், மேக்கப் போட போற யார வரீங்க பாக்குறதுக்கு? வா, பூர்த்தி வா. இந்த பாலா அனுப்புறேன். बॉम्बे सर्कस। क्या हुआ है? ஏங்க புள்ள கொண்டு வந்தத கூட திங்காம போயிருச்சு. இதுவும் போயிருச்சு பாருங்க. ஏங்க கொஞ்சம் அங்க போய். நச்சாதடி. ஏமா? அந்தாமா? ஏய், உன்னதாமா? யாரடி அம்மா அம்மா கூப்பிட்டு பிச்சை ஹலோ ஹலோ, உங்களதாங்க கூப்பிடுறாங்க பாருங்கம்மா. உன்னதாமா? யாரு? इनसे क्यों डर रही है? நல்லா இருக்கியா? யாரு நீங்க? ஏமா எங்க ஞாபகம் இல்ல? ஏமா எங்க ஊருக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே. போதி தர்மம் சொந்தக்காரங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு போனீங்க. அது நான் இல்லையே. என்னங்க இப்படி சொல்லுது? போதி இந்த பிள்ளை ஞாபகம் இல்ல உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கு வந்து ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணுச்சுல, நம்ம வம்சத்தை பத்தி கூட கேட்டுச்சே. ஆமா, அது கொஞ்சம் குண்டா இருந்த மாதிரில இருந்துச்சு. போங்க நீங்க. ஏமா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அரவிந்தனை பத்தி நிறைய விசாரிச்சியே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அரவிந்த் யாரும் தெரியாது. கன்ஃபியூஷன் இருக்கும். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது? எனக்கு கூட இந்த பொண்ணை பார்த்த மாதிரி தான் இருக்கேனே. Day 77 ये शायद अरविंद की लाइफ में जानकर आई है। हाँ, मुझे भी लग रहा है। நாளைக்கு இந்த கிஃப்ட கொடுத்ததும் இதுக்காகவே என்ன லவ் பண்ணணும். ஐ
लव यू। पता नहीं। हाँ, इसको प्रपोज कर रहा है ना। Wow, it's so nice. Thank you. இது நானே பண்ணது. நிஜமாவா? ஆ, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு I love you. Oh, thank you. I love you too. என் ஃப்ரெண்ட் மால்திக்கு டால்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் சேர்த்து ஒன்னு பண்ணிருக்கலாம்ல. இப்போ இத பார்த்தா புடிங்கிடுவா. நெக்ஸ்ட் டைம் அவளுக்கும் ஒன்னு பண்ணி கொடு, ஓகே? But thank you so much. It's lovely. Thank you. சரி, நான் வெளில போறேன். நீ வரியா? நான் வரியா? கம். यार, इसको तो लॉल हो गया। One minute. ये तो सही में लॉल हो गया। என்னடா तो मेरे को लगता है ना ये लड़की का बॉडी दर्मन से कुछ ना कुछ लिंक है, क्योंकि जो बॉडी दर्मन है ना, हम लोगों ने देखा था स्टार्टिंग में उसकी शक्ल ये अरविंद के साथ बहुत ज़्यादा मैच करती है। पहली चीज़ तो ये, और अरविंद को भी कुछ कुछ चीज़ें आती है, मतलब उसकी क्रिएटिविटी वगैरह में वो काफ़ी ज़्यादा अच्छे है। तो शायद ये हो सकता है कि वो बॉडी दर्मन का दूसरा मतलब कि पुनर्जन्म हुआ हो। हाँ, कुछ ऐसा हो। अभी देखते हैं कि क्या होने वाला है, लेकिन ये जो लड़की है वो जानकर अरविंद की लाइफ में आई है, और अब देखते हैं आगे क्या होने वाला है। एग्जैक्टली बहुत इंटरेस्टिंग सी मूवी चल रही है, लाइक प्लॉट ट्विस्ट कुछ ना कुछ है बीच में। एंड हमें ये रीज़न नहीं पता कि ये जो लड़की है ये सब चीज़ें क्यों कर रही है, अरविंद की लाइफ में क्यों आई है और उससे क्यों ये सब चीज़ें कर रही है। मतलब वो सब चीज़ें देखने के लिए मैं तो बहुत ज़्यादा एक्साइटेड हूँ। वही तो गाइस, यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके ज़रूर बताइएगा। फिर अच्छा लगे तो प्लीज़ इस पार्ट को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करिए। बाय।